சிறுவாபுரி முருகன் திருக்கோவிலில் அன்னதான கூடத்தின் அருகே கழிவுநீர் சூழ்ந்திருக்கும் அவலம். துர்நாற்றத்துடன் பக்தர்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் கோவில் நிர்வாகம். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. தொடர்ச்சியாக 6 வாரங்கள் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் வேண்டுதல் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அதிலும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் சிறுவாபுரி கோவிலில் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வது வழக்கம். நீண்ட வரிசையில் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வாடிக்கை. வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக ஆலயத்தின் பின்புறம் உள்ள வேப்பமரத்தடியில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தும் செங்கற்களை அடுக்கி வைத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். இந்நிலையில் வழக்கம் போல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் கோவிலில் அன்னதான மண்டபத்தில் நாள்தோறும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அன்னதான கூடத்தை சுற்றிலும் கழிவுநீர் தேங்கி பக்தர்கள் முகம் சுழிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பக்தர்களுக்கு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் கோவில் நிர்வாகம் செயல்படுவதாகவும், அன்னதான கூடத்தில் அமர்ந்து உணவருந்தும் போது துர்நாற்றம் வீசுவதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். டெங்கு, மலேரியா போன்ற பல்வேறு தொற்று நோய் பாதிப்புகள் பரவி வரும் நிலையில் மன நிறைவு வேண்டி ஆலயத்திற்கு வந்து இறைவனின் வரப்பிரசாதமான அன்னதானத்தை உட்கொள்ளும் போதும் நோய் தொற்று ஏற்படும் வகையிலும் சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் கழிவுநீர் சூழ்ந்திருப்பது பக்தர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அறநிலையத்துறை நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து சிறுவாபுரி முருகன் கோவிலில் அன்னதான கூடத்தை சுற்றிலும் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்தி பக்தர்களின் சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.